இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட சண்டே எபிசோடு 4 ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரோமோ பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துட்டு ஹாட் சீட்டில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா, எஃப்ஜே. ஃபஸ்ட்டு கனியை சேவ் பண்ணுறாரு, அப்புறம் விக்ரம் அண்ட் பார்வதி 2 பேத்தையுமே சேவ் பண்ணுறாரு, அப்புறம் கம்ருதீன் அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வர்றாரு. லாஸ்ட்டாக 3 பேரும் ஹாட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ யார் எலிமினேட் ஆவா அப்படின்றது ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. சாண்ட்ராங்கிறாங்க, சில பேர் எஃப்ஜேங்கிறாங்க, பிரஜன்றாங்க. ஃபைனலாக நமக்கு தெரியும் பிரஜன் தான் இன்றைக்கி எவிக்ட் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டு. ப்ரோமோ 2 வந்துட்டு வினோத்தை வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாரு. நீங்கள் பயங்கரமாக கோவப்படுறீங்க, கத்துறீங்க, யார் சொன்னாலும் கேட்கறதில்ல அப்படின்னு சொன்னதும் அவர் சாரி சார் அப்படிங்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க, இது வந்து இப்படியே போச்சுன்னா நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அட்வைஸாக எடுத்துகிட்டு அடுத்த தடவையிலேருந்து அவரை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வந்தாருனாக்க அவர் 100% அவர் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவருக்கும் விக்ரம்க்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் போட்டி வருமோ அப்படிங்கிறது எண்ணம். லாஸ்ட்டில் வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது கூட எனக்கு தோணிகிட்ருக்கு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ப்ரோமோ 3ல் வந்து ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே வந்து எல்லா பொண்ணுங்களையும் யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாரு, ஒவ்வொரு பொண்ணையாக மாற்றி அப்படிங்கிறாங்க. அப்புறம் கமருதீன் வந்து ஆதிரையை பற்றி சொல்கிறாங்க. ஆதிரை வந்து எங்கள் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அரோரா, பார்வதி, கமருதீன்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. அப்புறம் பார்வதி வந்து எஃப்ஜே வந்து என்னை வச்சே ஒரு கேம் விளையாண்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டார்கெட் பண்ணியே இருக்குது அவரோட கேம் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோமோ 4ல் வந்துட்டு உங்கள் உழைப்பை தடுத்து யார் முன்னேறுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே யுனானிமஸாக ஹவுஸ்மேட்ஸில் பாதி பேர், ஆல்மோஸ்ட் பாதி பேர்னா இந்த சைடில் இருக்கிறவங்க விக்ரம், மீனிங் சாண்ட்ரா, பிரஜ்யன், பார்வதி எல்லாருமே வந்துட்டு விக்ரம், கனி, எஃப்ஜே 3 பேருமே சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. அதில் கனி வந்து உழைப்பை தடுத்து, மித்தவங்க உழைப்பை தடுத்து அப்படிங்கிறாங்க. சில பேர் எஃப்ஜே வந்து அவங்க 2 பேர்த்தோட உழைப்பை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடு. இதுதான் மெயினாக வரவும் போகுது. ஸோ இதை தவிர நம்ம எல்லாமே ப்ரோமோவில் பார்க்குறது தான் மெயின் எபிசோட்லேயே வந்தது. நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் இஷ்யூவே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கெட் இஷ்யூவை பற்றி மட்டும்தான் பேசினாங்க, வேறு எதுவுமே பேச கிடையாது. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 டாபிக் தான், உழைப்பை தடுத்து என்னது, அப்புறம் இப்போ எலிமினேஷன், அப்புறம் இந்த ஆதிரி எஃப்ஜி அந்த இது, அப்புறம் வினோத்தோட ரோஸ்ட்டு, இதோட இன்றைக்கி முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம் எப்படி களம் மாறப்போகுது, என்ன கேம் வைக்க போகிறாங்கன்னு. டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்கா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.